365 நாட்கள் பைபிள் சவாலின் 93வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 2 சாமுவேல் 13 முதல் 15 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தாவீதின் குடும்பத்தில் பாவத்தின் விளைவுகள் எவ்வாறு துயரத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை காட்டுகிறது. தேவனுடைய ஞானத்திலிருந்து விலகும் போது உடைந்த நிலை எவ்வாறு பரவுகிறது என்பதையும் நினைவூட்டுகிறது. ஆனால் கடினமான சூழ்நிலைகளிலும் தேவன் தனது ஜனங்களை வழிநடத்தி அவர்களின் வாழ்க்கையில் செயல்படுகிறார். ஆண்டவரே, உமது ஞானத்தை நாடி எங்கள் இதயங்களை அகந்தை, கோபம் மற்றும் பிரிவிலிருந்து காக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். தாழ்மையுடனும் சிந்தனையுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 93 of the 365 days Bible challenge. Today we will be reading from 2 Samuel 13 to 15. These passages show the painful consequences of sin within David's family and remind us how brokenness can spread when hearts move away from God's wisdom. Yet even in difficult moments, God continues to guide His people and work through their lives. Lord, help us seek your wisdom and guard our hearts from pride, anger, and division. Let us begin with humility and reflection. 2 சாமுவேல் அதிகாரம் 13. 2 Samuel chapter 13. வசனம் 1. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகங்கொண்டான். Verse 1. And it came to pass after this, that Absalom the son of David had a fair sister, whose name was Tamar, and Amnon the son of David loved her. வசனம் 2. தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கங்கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. Verse 2. And Amnon was so vexed, that he fell sick for his sister Tamar, for she was a virgin, and Amnon thought it hard for him to do anything to her. வசனம் 3. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. Verse 3. But Amnon had a friend, whose name was Jonadab, the son of Shimea David's brother. And Jonadab was a very subtle man. வசனம் 4. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். Verse 4. And he said unto him, Why art thou, being the king's son, lean from day to day? Wilt thou not tell me? And Amnon said unto him, I love Tamar, my brother Absalom's sister. வசனம் 5. அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். Verse 5. And Jonadab said unto him, Lay thee down on thy bed, and make thyself sick, and when thy father cometh to see thee, say unto him, I pray thee, let my sister Tamar come, and give me meat, and dress the meat in my sight, that I may see it, and eat it at her hand. வசனம் 6. அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான்.
Verse 6. So Amnon lay down, and made himself sick. And when the king was come to see him, Amnon said unto the king, I pray thee, let Tamar my sister come, and make me a couple of cakes in my sight, that I may eat at her hand. வசனம் 7. அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணிக்கொடு என்று சொல்லச் சொன்னான். Verse 7. Then David sent home to Tamar, saying, Go now to thy brother Amnon's house, and dress him meat. வசனம் 8. தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களைச் சுட்டு. Verse 8. So Tamar went to her brother Amnon's house, and he was laid down. And she took flour, and kneaded it, and made cakes in his sight, and did bake the cakes. வசனம் 9. சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். Verse 9. And she took a pan, and poured them out before him, but he refused to eat. And Amnon said, Have out all men from me. And they went out every man from him. வசனம் 10. அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். Verse 10. And Amnon said unto Tamar, Bring the meat into the chamber, that I may eat of thine hand. And Tamar took the cakes which she had made, and brought them into the chamber to Amnon her brother. வசனம் 11. அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னுடைய சயனி என்றான். Verse 11. And when she had brought them unto him to eat, he took hold of her, and said unto her, Come lie with me, my sister. வசனம் 12. அதற்கு அவள், வேண்டாம், என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது, இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். Verse 12. And she answered him, Nay, my brother, do not force me, for no such thing ought to be done in Israel. Do not thou this folly. வசனம் 13. நான் என் வெட்கத்தோடே எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். Verse 13. And I, whither shall I cause my shame to go? And as for thee, thou shalt be as one of the fools in Israel. Now therefore, I pray thee, speak unto the king, for he will not withhold me from thee. வசனம் 14. அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடே சயனித்து அவளை கற்பழித்தான். Verse 14. Howbeit he would not hearken unto her voice, but, being stronger than she, forced her, and lay with her. வசனம் 15. பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். Verse 15. Then Amnon hated her exceedingly, so that the hatred wherewith he hated her was greater than the love wherewith he had loved her. And Amnon said unto her, Arise, be gone. வசனம் 16. அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள்.
ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல். Verse 16. And she said unto him, There is no cause. This evil in sending me away is greater than the other that thou didst unto me. But he would not hearken unto her. வசனம் 17. தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். Verse 17. Then he called his servant that ministered unto him, and said, Put now this woman out from me, and bolt the door after her. வசனம் 18. அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படிக்கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். Verse 18. And she had a garment of divers colors upon her, for with such robes were the king's daughters, that were virgins apparelled. Then his servant brought her out, and bolted the door after her. வசனம் 19. அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். Verse 19. And Tamar put ashes on her head, and rent her garment of divers colors that was on her, and laid her hand on her head, and went on crying. வசனம் 20. அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடிருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மவுனமாயிரு. அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிலேசப்பட்டு கொண்டிருந்தாள். Verse 20. And Absalom her brother said unto her, Hath Amnon thy brother been with thee? But hold now thy peace, my sister, he is thy brother. Regard not this thing. So Tamar remained desolate in her brother Absalom's house. வசனம் 21. தாவீது ராஜா இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்டபோது வெகு கோபமாயிருந்தான். Verse 21. But when King David heard of all these things, he was very wroth. வசனம் 22. அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தினிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். Verse 22. And Absalom spake unto his brother Amnon neither good nor bad. For Absalom hated Amnon, because he had forced his sister Tamar. வசனம் 23. 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத்சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்க்கத்தரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். Verse 23. And it came to pass after 2 full years, that Absalom had sheep's hearers in Baalhazor, which is beside Ephraim, and Absalom invited all the king's sons. வசனம் 24. அவன் ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்கத்தரிக்கிறேன். ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். Verse 24. And Absalom came to the king, and said, Behold now, thy servant hath sheep's hearers. Let the king, I beseech thee, and his servants go with thy servant. வசனம் 25. ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம், என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். Verse 25. And the king said to Absalom, Nay, my son, let us not all now go, lest we be chargeable unto thee. And he pressed him, howbeit he would not go, but blessed him. வசனம் 26.
அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோடே வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோடே வரவேண்டியது என்ன என்றான். Verse 26. Then said Absalom, If not, I pray thee, let my brother Amnon go with us. And the king said unto him, Why should he go with thee? வசனம் 27. அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடே போகவிட்டான். Verse 27. But Absalom pressed him, that he let Amnon and all the king's sons go with him. வசனம் 28. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். Verse 28. Now Absalom had commanded his servants, saying, Mark ye now when Amnon's heart is merry with wine. And when I say unto you, Smite Amnon, then kill him, fear not. Have not I commanded you? Be courageous, and be valiant. வசனம் 29. அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடிப்போனார்கள். Verse 29. And the servants of Absalom did unto Amnon as Absalom had commanded. Then all the king's sons arose, and every man gat him up upon his mule, and fled. வசனம் 30. அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரரையெல்லாம் அடித்துக் கொன்று போட்டான். அவர்களில் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்குச் செய்தி வந்தது. Verse 30. And it came to pass, while they were in the way, that tidings came to David, saying, Absalom hath slain all the king's sons, and there is not one of them left. வசனம் 31. அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு நின்றார்கள். Verse 31. Then the king arose, and tare his garments, and lay on the earth, and all his servants stood by with their clothes rent. வசனம் 32. அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து ராஜகுமாரரான வாலிபரையெல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்துப் போனான். அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. Verse 32. And Jonadab, the son of Shimea David's brother, answered and said, Let not my lord suppose that they have slain all the young men the king's sons, for Amnon only is dead. For by the appointment of Absalom this hath been determined from the day that he forced his sister Tamar. வசனம் 33. இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம். அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான். அப்சலோம் ஓடிப்போனான். Verse 33. Now therefore let not my lord the king take the thing to his heart, to think that all the king's sons are dead, for Amnon only is dead. வசனம் 34. ஜாமக்காரச் சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை கண்டான். Verse 34. But Absalom fled, and the young man that kept the watch lifted up his eyes, and looked, and, behold, there came much people by the way of the hillside behind him. வசனம் 35. அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து, இதோ ராஜகுமாரர் வருகிறார்கள்,
உமது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று என்றான். Verse 35. And Jonadab said unto the king, Behold, the king's sons come, as thy servant said, so it is. வசனம் 36. அவன் பேசி முடிந்தபோது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். Verse 36. And it came to pass, as soon as he had made an end of speaking, that, behold, the king's sons came, and lifted up their voice and wept. And the king also and all his servants wept very sore. வசனம் 37. அப்சலோமோ அம்மியூத்தின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடிப்போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். Verse 37. But Absalom fled, and went to Talmi, the son of Amid, king of Geshur, and David mourned for his son every day. வசனம் 38. அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். Verse 38. So Absalom fled, and went to Geshur, and was there 3 years. வசனம் 39. தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்தபோது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான். Verse 39. And the soul of King David longed to go forth unto Absalom, for he was comforted concerning Amnon, seeing he was dead. 2 சாமுவேல் அதிகாரம் 14. 2 Samuel chapter 14. வசனம் 1. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்கலாயிருக்கிறதைச் செருயாவின் குமாரன் யோவா கண்டு. Verse 1. Now Joab the son of Zeruiah perceived that the king's heart was toward Absalom. வசனம் 2. அவன் தெக்கோவாவிலிருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து, நீ இழவு கொண்டாடுகிறவளைப் போல துக்கவஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீயைப் போல காண்பித்து. Verse 2. And Joab sent to Tekoa, and fetched thence a wise woman, and said unto her, I pray thee, feign thyself to be a mourner, and put on now mourning apparel, and anoint not thyself with oil, but be as a woman that had a long time mourned for the dead. வசனம் 3. ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி, இன்ன பிரகாரமாகச் சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். Verse 3. And come to the king, and speak on this manner unto him. So Joab put the words in her mouth. வசனம் 4. அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரீ ராஜாவோடே பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே இரட்சியும் என்றாள். Verse 4. And when the woman of Tekoa spake to the king, she fell on her face to the ground, and did obeisance, and said, Help, O king. வசனம் 5. ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான். Verse 5. And the king said unto her, What aileth thee? And she answered, I am indeed a widow woman, and mine husband is dead. வசனம் 6. உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். Verse 6. And thy handmaid had 2 sons, and they 2 strove together in the field, and there was none to part them, but the one smote the other, and slew him. வசனம் 7. வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி, அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள்.
இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொரியையும் அவித்துப் போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள். Verse 7. And, behold, the whole family is risen against thine handmaid. And they said, Deliver him that smote his brother, that we may kill him, for the life of his brother whom he slew. And we will destroy the heir also. And so they shall quench my coal which is left, and shall not leave to my husband, neither name nor remainder upon the earth. வசனம் 8. ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். Verse 8. And the king said unto the woman, Go to thine house, and I will give charge concerning thee. வசனம் 9. பின்னும் அந்த தெக்கோவாவூர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக்கடவது என்றாள். Verse 9. And the woman of Tekoa said unto the king, My lord, O king, the iniquity be on me, and on my father's house, and the king and his throne be guiltless. வசனம் 10. அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான். Verse 10. And the king said, Whosoever saith aught unto thee, bring him to me, and he shall not touch thee any more. வசனம் 11. பின்னும் அவள், இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். Verse 11. Then said she, I pray thee, let the king remember the Lord thy God, that thou wouldest not suffer the revengers of blood to destroy any more, lest they destroy my son. And he said, As the Lord liveth, there shall not one hair of thy son fall to the earth. வசனம் 12. அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவனோடே உமது அடியாள் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள். அவன், சொல்லு என்றான். Verse 12. Then the woman said, Let thine handmaid, I pray thee, speak one word unto my lord the king. And he said, Say on. வசனம் 13. அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்னை ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரைப் போல் இருக்கிறார். Verse 13. And the woman said, Wherefore then hast thou thought such a thing against the people of God? For the king doth speak this thing as one which is faulty, in that the king doth not fetch home again his banished. வசனம் 14. நாம் மரிப்பது நிச்சயம், திரும்பச் சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரைப் போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். Verse 14. For we must needs die, and are as water spilt on the ground, which cannot be gathered up again. Neither doth God respect any person, yet doth he devise means, that his banished be not expelled from him. வசனம் 15. இப்பொழுதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்தரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை. Verse 15. Now therefore that I am come to speak of this thing unto my lord the king,
It is because the people have made me afraid. And thy handmaid said, I will now speak unto the king. It may be that the king will perform the request of his handmaid. வசனம் 16. என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கிவிடும்படிக்கு ராஜா கேட்பார். Verse 16. For the king will hear, to deliver his handmaid out of the hand of the man that would destroy me and my son together out of the inheritance of God. வசனம் 17. ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்றாள். Verse 17. Then thine handmaid said, The word of my lord the king shall now be comfortable. For as an angel of God, so is my lord the king to discern good and bad. Therefore the Lord thy God will be with thee. வசனம் 18. அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள். Verse 18. Then the king answered and said unto the woman, Hide not from me, I pray thee, the thing that I shall ask thee. And the woman said, Let my lord the king now speak. வசனம் 19. அப்பொழுது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு ஸ்திரீ பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான். Verse 19. And the king said, Is not the hand of Joab with thee in all this? And the woman answered and said, As thy soul liveth, my lord the king, none can turn to the right hand or to the left from aught that my lord the king hath spoken. For thy servant Joab, he bare me, and he put all these words in the mouth of thine handmaid. வசனம் 20. நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள். Verse 20. To fetch about this form of speech hath thy servant Joab done this thing. And my Lord is wise, according to the wisdom of an angel of God, to know all things that are in the earth. வசனம் 21. அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். Verse 21. And the king said unto Joab, Behold now, I have done this thing. Go therefore, bring the young man Absalom again. வசனம் 22. அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான். Verse 22. And Joab fell to the ground on his face, and bowed himself, and thanked the king. And Joab said, Today thy servant knoweth that I have found grace in thy sight, my lord, O king, in that the king hath fulfilled the request of his servant. வசனம் 23. பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். Verse 23. So Joab arose and went to Geshur, and brought Absalom to Jerusalem.
வசனம் 24. ராஜா, அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். Verse 24. And the king said, Let him turn to his own house, and let him not see my face. So Absalom returned to his own house, and saw not the king's face. வசனம் 25. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. Verse 25. But in all Israel there was none to be so much praised as Absalom for his beauty. From the sole of his foot even to the crown of his head there was no blemish in him. வசனம் 26. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாயிருக்கும். Verse 26. And when he polled his head, for it was at every year's end that he polled it, because the hair was heavy on him, therefore he polled it. He weighed the hair of his head at 200 shekels after the king's weight. வசனம் 27. அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தியும் பிறந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள். Verse 27. And unto Absalom there were born 3 sons, and 1 daughter, whose name was Tamar. She was a woman of a fair countenance. வசனம் 28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். Verse 28. So Absalom dwelt 2 full years in Jerusalem, and saw not the king's face. வசனம் 29. ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2ஆம் விசையும் அவன் அழைத்தனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். Verse 29. Therefore Absalom sent for Joab, to have sent him to the king. But he would not come to him. And when he sent again the 2nd time, he would not come. வசனம் 30. அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வாட்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். Verse 30. Therefore he said unto his servants, See, Joab's field is near mine, and he hath barley there. Go and set it on fire. And Absalom's servants set the field on fire. வசனம் 31. அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோமிடத்தில் வீட்டிற்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீக்கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான். Verse 31. Then Joab arose, and came to Absalom unto his house, and said unto him, Wherefore have thy servants set my field on fire? வசனம் 32. அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன், நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்குச் சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றமிருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். Verse 32. And Absalom answered Joab, Behold, I sent unto thee, saying, Come hither, that I may send thee to the king, to say, Wherefore am I come from Geshur? It had been good for me to have been there still. Now therefore let me see the king's face, and if there be any iniquity in me, let him kill me. வசனம் 33. யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்தபோது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான்.
அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். Verse 33. So Joab came to the king and told him, and when he had called for Absalom, he came to the king and bowed himself on his face to the ground before the king. And the king kissed Absalom. 2 சாமுவேல் அதிகாரம் 15. 2 Samuel chapter 15. வசனம் 1. இதற்கு பின்பு அப்சலோம் இரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். Verse 1. And it came to pass after this, that Absalom prepared him chariots and horses, and 50 men to run before him. வசனம் 2. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால். Verse 2. And Absalom rose up early, and stood beside the way of the gate. And it was so, that when any man that had a controversy came to the king for judgment, then Absalom called unto him, and said, Of what city art thou? And he said, Thy servant is of one of the tribes of Israel. வசனம் 3. அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். Verse 3. And Absalom said unto him, See, thy matters are good and right, but there is no man deputed of the king to hear thee. வசனம் 4. பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். Verse 4. Absalom said moreover, Oh that I were made judge in the land, that every man which hath any suit or cause might come unto me, and I would do him justice. வசனம் 5. எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். Verse 5. And it was so, that when any man came nigh to him to do him obeisance, he put forth his hand, and took him, and kissed him. வசனம் 6. இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். Verse 6. And on this manner did Absalom to all Israel that came to the king for judgment. So Absalom stole the hearts of the men of Israel. வசனம் 7. 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். Verse 7. And it came to pass after 40 years, that Absalom said unto the king, I pray thee, let me go and pay my vow, which I have vowed unto the Lord, in Hebron. வசனம் 8. கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால், கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். Verse 8. For thy servant vowed a vow while I abode at Geshur in Syria, saying, If the Lord shall bring me again indeed to Jerusalem, then I will serve the Lord. வசனம் 9. அதற்கு ராஜா, சமாதானத்தோடே போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். Verse 9. And the king said unto him, Go in peace. So he arose, and went to Hebron. வசனம் 10. அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்காளத்தொனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லச் சொல்லி வைத்திருந்தான். Verse 10.
But Absalom sent spies throughout all the tribes of Israel, saying, As soon as ye hear the sound of the trumpet, then ye shall say, Absalom reigneth in Hebron. வசனம் 11. எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். Verse 11. And with Absalom went 200 men out of Jerusalem, that were called, and they went in their simplicity, and they knew not anything. வசனம் 12. அப்சலோம் பலிகளைச் செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். Verse 12. And Absalom sent for Ahithophel the Gilonite, David's counselor, from his city, even from Gilo, while he offered sacrifices. And the conspiracy was strong, for the people increased continually with Absalom. வசனம் 13. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். Verse 13. And there came a messenger to David, saying, The hearts of the men of Israel are after Absalom. வசனம் 14. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்திலுள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். Verse 14. And David said unto all his servants that were with him at Jerusalem, Arise, and let us flee, for we shall not, else, escape from Absalom. Make speed to depart, lest he overtake us suddenly, and bring evil upon us, and smite the city with the edge of the sword. வசனம் 15. ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். Verse 15. And the king's servants said unto the king, Behold, thy servants are ready to do whatsoever my lord the king shall appoint. வசனம் 16. அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின்வைத்தான். Verse 16. And the king went forth, and all his household after him, and the king left 10 women, which were concubines, to keep the house. வசனம் 17. ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். Verse 17. And the king went forth, and all the people after him, and tarried in a place that was far off. வசனம் 18. அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். Verse 18. And all his servants passed on beside him, and all the Cherethites, and all the Pelethites, and all the Gittites, 600 men which came after him from Gath, passed on before the king. வசனம் 19. அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பிப் போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். Verse 19. Then said the king to Ittai the Gittite, Wherefore goest thou also with us? Return to thy place, and abide with the king, for thou art a stranger, and also in exile. வசனம் 20.
நீ நேற்றுதானே வந்தாய். இன்று நான் உன்னை எங்களோடே நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பிப்போ. கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக என்றான். Verse 20. Whereas thou camest, but yesterday, should I this day make thee go up and down with us? Seeing I go whither I may, return thou, and take back thy brethren. Mercy and truth be with thee. வசனம் 21. ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். Verse 21. And Ittai answered the king, and said, As the Lord liveth, and as my lord the king liveth, surely in what place my lord the king shall be, whether in death or life, even there also will thy servant be. வசனம் 22. அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடிருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். Verse 22. And David said to Ittai, Go and pass over. And Ittai the Gittite passed over, and all his men, and all the little ones that were with him. வசனம் 23. சகல ஜனங்களும் நடந்து போகிறபோது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். Verse 23. And all the country wept with a loud voice, and all the people passed over. The king also himself passed over the brook Kidron, and all the people passed over toward the way of the wilderness. வசனம் 24. சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடே கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீருமட்டும். அபியத்தார் திரும்பி போயிருந்தான். Verse 24. And lo, Zadok also, and all the Levites, were with him, bearing the ark of the covenant of God. And they set down the ark of God. And Abiathar went up, until all the people had done passing out of the city. வசனம் 25. ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். Verse 25. And the king said unto Zadok, Carry back the ark of God into the city. If I shall find favor in the eyes of the Lord, he will bring me again, and show me both it and his habitation. வசனம் 26. அவர், உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன். அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். Verse 26. But if he thus say, I have no delight in thee, behold, hear him, let him do to me as seemeth good unto him. வசனம் 27. பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞானதிருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோடே நகரத்திற்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோடே கூட திரும்பி போகட்டும். Verse 27. The king said also unto Zadok the priest, Art not thou a seer? Return into the city in peace, and your 2 sons with you, Ahimaaz thy son, and Jonathan the son of Abiathar. வசனம் 28. எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வருமட்டும். நான் வனாந்தரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான். Verse 28. See,
I will tarry in the plain of the wilderness, until there come word from you to certify me. வசனம் 29. அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். Verse 29. Zadok therefore and Abiathar carried the ark of God again to Jerusalem. And they tarried there. வசனம் 30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுதுகொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறிப்போனான். அவனோடிருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதுகொண்டு ஏறினார்கள். Verse 30. And David went up by the ascent of Mount Olivet, and wept as he went up, and had his head covered. And he went barefoot, and all the people that was with him covered every man his head. And they went up, weeping as they went up. வசனம் 31. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். Verse 31. And one told David, saying, Ahithophel is among the conspirators with Absalom. And David said, O Lord, I pray thee, turn the counsel of Ahithophel into foolishness. வசனம் 32. தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது இதோ அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவனாய் அவனுக்கு எதிர்ப்பட்டான். Verse 32. And it came to pass that when David was come to the top of the mount where he worshipped God, behold, Hushai the Archite came to meet him with his coat rent, and earth upon his head. வசனம் 33. தாவீது அவனை பார்த்து, நீ என்னோடே கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். Verse 33. Unto whom David said, If thou passest on with me, then thou shalt be a burden unto me. வசனம் 34. நீ நகரத்திற்கு திரும்பிப் போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன். இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயேயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். Verse 34. But if thou return to the city, and say unto Absalom, I will be thy servant, O king, as I have been thy father's servant hitherto, so will I now also be thy servant. Then mayest thou for me defeat the counsel of Ahithophel. வசனம் 35. உன்னோடே அங்கே சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ? என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். Verse 35. And hast thou not there with thee Zadok and Abiathar the priests? Therefore it shall be, that what things soever thou shalt hear out of the king's house, thou shalt tell it to Zadok and Abiathar the priests. வசனம் 36. அங்கே அவர்களோடே சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் 2 குமாரரும் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியையெல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான். Verse 36. Behold, they have there with them their 2 sons, Ahimaaz Zadok's son, and Jonathan Abiathar's son, and by them ye shall send unto me everything that ye can hear. வசனம் 37. அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான். அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். Verse 37. So Hushai David's friend came into the city, and Absalom came into Jerusalem. பைபிள் சவாலின் 93வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது.
இன்றைய வாசிப்பு தேவனுடைய ஞானம் நமது வாழ்க்கையை காக்கிறது என்றும் கடினமான காலங்களிலும் அவரது வழிநடத்துதல் நம்மை நடத்துகிறது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை தாழ்மையுடன் இருந்து தினமும் அவருடைய திசையை நாட உங்களை ஊக்கப்படுத்தட்டும். இன்று எந்த பாடம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 94வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 93 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's wisdom protects our lives and His guidance helps us walk through even the hardest seasons. Let His word encourage you to remain humble and seek His direction daily. Comment below what lesson from today's reading spoke to your heart the most. And join us again tomorrow for day 94. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.